ஹனி ஹனி சொல்லு கோக்கி. என்ன நீ வானத்தையே பார்த்துட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசிக்கலம்மா, நான் நிலாவை தேடிட்டு இருக்கேன். ஹனி இன்னைக்கு அமாவாசை, நிலா இருக்காது. இன்னும் 2 நாள்ல இருட்டு மறைஞ்சிரும், நிலா வந்துடும். ஆனா என் வாழ்க்கையில இனி வெளிச்சம் வருமா கோக்கி? ஹனி ஃபீல் பண்ணாதீங்க நீ. எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவசர புத்தி தான். அண்ணன் மட்டும் என்ன விதிவிலக்கா? இங்க பாருங்க நீ, தேவரையை பார்த்து வருந்துனா வானம் முழு நிலவை காட்ட முடியுமா? இங்க பாருங்க, வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். கோக்கி, ஒரு பொண்ணுக்கு என்னென்ன ஆசை இருக்கணும்னு உனக்கே தெரியும். உங்க அண்ணன் என்னை விட்டு விலகியே போறாரு, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணா பிறந்துட்டாலே வாழ்க்கையில போராட கத்துக்கணும், எதிர்நீச்சல் போட கத்துக்கணும். அண்ணனுக்கு உங்க மேல அளவு கடந்த அன்பு, என்ன வரட்டு பிடிவாதமா வீராப்பா இருக்காரு. எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும். நீ கோக்கி, எனக்கும் நிலாவை காட்டி சோறு ஊட்டணும்னு ஆசை இருக்கு. நிலா இருக்கு, சோறு இருக்கு. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே. என் வாழ்க்கையும் நல்லபடியா அமையுங்கிற வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். எங்க அண்ணன் உன்னை பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நீ சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். மாடி, என் மேல எதுவும் கோவம் இல்லையே? என்னம்மா இப்படி கேட்குற? எனக்கு உன் மேல கோபம் வருமா என்ன? சொல்லு பார்க்கலாம். அப்பே மாப்பிள்ளைங்கம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. அபி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணா. அம்மா, எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி நீ நினைச்சு வருத்தப்படாதம்மா. நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேம்மா. எப்போ வந்தீங்க தம்பி? எப்போ வந்தீங்க? இப்போதாங்க வந்தோம். அப்புறமே சாப்பாடு ரெடி பண்ணுமா எங்களுக்கு எல்லாத்துக்கும்? சமந்தி சாப்பாடெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்தோம். இல்லைங்க, இருந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க பாடு. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போதாங்க வந்தோம். மாப்பிள்ள, உங்களை பார்க்குறப்போ எனக்கு பெருமையாக இருக்கு மாப்பிள்ள. நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தோம், நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கீங்களே. என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல மாப்பிள்ள. என்ன மாமா சொல்கிறீங்க? என் மக அம்மா ஆகிறப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இருக்கு மாப்பிள்ள. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா இது? ஊர் பூரா சொல்றாங்க நீ அம்மாவாயிட்டேன்னு. ஆனா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையா? ஊர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு புத்தியே இல்லையா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லம்மா. ஏண்டி,
ஊருக்குள்ள எல்லாருமே சொல்றாங்களே நீ முழுகாம இருக்கேன்னு. எப்படி? அம்மா, ஏம்மா ஏன் இப்படி என்ன சித்திரவதைப்படுத்துறீங்க? நான் தான் சொல்றேன்ல, என் புருஷனுக்கு எனக்கும் எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லம்மா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கம்மா. அபி, அவங்க இன்னொன்னையும் தெரிஞ்சுட்டு போகட்டும். உள்ளே போய் என் சூட்கேஸில் ஒரு கவர் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. குண்டா பாலு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்கள் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் படித்து சொல்லுங்கள். இது உண்மையா? டாக்டர் போய் சொல்லுவாரா? என்னன்னு படிச்சு சொல்லுங்க. ஏன் பாலு, வார்த்தையே வரலையா? சரி, நானே சொல்றேன். அத்தை, உங்க பொண்ணு வயிற்று வலியால துடியா துடிச்சப்போ நான் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன். டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்கள் பொண்ணோட கர்ப்பப்பை சுருங்கி சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தைய தாங்கிறதுக்கான சக்தி இல்லைன்ட்டு தெளிவாக சொல்லிட்டார். அதனால் உங்கள் பொண்ணு தாயாகிறதுக்கு தகுதி இல்லைன்னு அத்தை, குருடினா கூட வாழலாம், ஆனால் மல்டியோட வாழ முடியுமா அத்தை? எனக்கு வாரிசு வேணும். அதனால உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். அசோக், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. வேற டாக்டர்கிட்ட அபிராமியை கூட்டிட்டு போலாம். வேண்டாம் மாப்பிள்ள, டைவர்ஸ் வேண்டாம். என் பொண்ணு உங்களையே உசுரா நினைச்சிட்டு இருக்கா. கையெடுத்து கும்பிடுறேன், என் தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு கருணை காட்டுங்க மாப்பிள்ள. மாமா, கருணை கட்டுறதுக்கு நான் கடவுள் இல்லை மாமா. எனக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்கு உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை மாமா. நீங்க போலாம். அத்தை, ஒரு நிமிஷம். நீங்க எனக்கு ஏற்படுத்தின காயம் ரொம்ப ரொம்ப சின்னது, சீக்கிரம் ஆறிடுச்சு. இனிமே நீங்க தலை நிமிர்ந்து நமக்க முடியாது. அண்ணா, ஏன் இப்படி செஞ்ச? கொடுமைன்னா இது ரொம்ப கொடுமைண்ணா. அண்ணி பாவண்ணா, நீ பேசாம அண்ணியை டைவர்ஸ் பண்ணிடு, அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்க. ஏய், நீ ஒரு மனுஷனா இருக்கும் தகுதி இல்லை, அந்த பொண்ணுக்கு புருஷனா இருக்கும் யோக்கியது இல்லை. இப்படி ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறத விட பேசாம நீ ஐயோ அண்ணி, அண்ணா உள்ள வாடா, அண்ணி விஷம் குடிச்சிட்டாங்க. எங்க இந்த ஆளு போனா? ஆள் அட்ரஸே காணோம்.
எங்க போய் தொலைஞ்ச அந்த ஆளு? அப்படியே பெரிய இவ்வளாட்டம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கா. எங்க இந்த ஆள் போனா? ஏய் போடி வெளியே, போடிங்க வெளியே. என் புருஷன் நான் கூப்பிட்டு இருக்கேன், போ வெளியே. ஏய் எனக்கு தாண்டி முத உரிமை. ஏய் போடி வெளியே, அப்புறமா நீ வாடி உள்ள. எங்க யோ வாங்க. ஆமா உனக்காக தான் நான் இப்ப காத்துட்டு இருந்தேன். ஏய்யா இந்த பண்டிகை நாள் அதுமா நீ வேலைக்கு போகணுமா என்ன சொல்லு? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் உனக்கு குளிச்சுட போறேன், அதுவும் தலைக்கு குளிப்பாடு போறேன். உக்கார். ஏயா அவ கூட்டு குளிக்க வச்சா நீ போய் குளிக்க வச்சிருவியா? குளிச்சிருவியா? அப்ப நான் கொண்டாட்டியா? ஏய் வா இங்க வா. இங்க பாரு, இவர்தான் என் மாமன். இவனுக்கு தான் நான் குளிப்பாட்ட போறேன், அதுவும் தலைக்கு ஊத்தி விட போறேன். ஏய் நீ கையேறி. என் மாமனுக்கு நான் தான் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். நீ கையேறி. என் மாமனுக்கு நான் தான் தேய்ச்சி இத பாருடி, என்கிட்ட வம்புக்கு வந்த நல்லா இருக்காது அப்புறம். ஏய் இங்க பாரு, நாமக்கலே இங்க நல்லமானா அப்படி பயப்படுவாங்க அந்த ஊருக்காரங்க. பார்க்கலாமாடி? ஏய் முத்தூர் முத்தமானா இந்த ஊரே நடுங்கும். அத முத மனசுல வச்சுக்க. ஏய் பார்க்கலாம்டி. ஏய் பார்க்கலாம்டி. பார்க்கலாம்டி. நிறுத்துங்கடி. நிறுத்துங்க. இப்ப என்னடி ஆச்சு? இப்ப நான் குளிக்கணுமா? ஆமா. ஏன்னா வீட்லயே குளிச்சிட்டு வந்துட்டேன்டி. யோ இப்ப அதுதாயா பிரச்சனையே. நீ குளிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சரி நான் குளிச்சு தொலைற விடுங்க. சரி ஒரட்டங்காய் பக்கம் நீ எடுத்துக்கோ, இருந்த பக்கம் நீ எடுத்துக்கோ. சரி சரி உக்காரியா. அது இல்லாம யோ உனக்கு குளு குளுன்னு அப்படி ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வரேன். யோ உனக்கு அப்படியே சூடா தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ முருகா, நான் பாட்டுக்கு வாயிருக்குதேன்னு சொல்லிட்டேன். இந்த 2 புல்டோசர் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோன்னு தெரியலையே. சட்டையை கழட்டியா? இங்க பாரியா, இது என்ன 2 பக்கமா இப்படி டாட் போட்டு வச்சிருக்கற? இப்படி கலக்கறமா? இரு நான் கழட்டறேன். சரி சரி சட்டையை கழட்ட விட்டு இந்த டவுசர்னா எனக்கு பிடிக்காதது பேண்ட், அதனால அதையும் நீ கழட்டி தூக்கி அறியா. யோ இந்த பனியை மட்டும் எதுக்கே போட்டிருக்கிற? அதையும் கழட்டி எறிஞ்சியா? கழட்டியா? உட்காரியா? உட்கார் தொலையா. அட பாவி. கீழே தள்ளியா? யோ உட்கார். யோ யோ இங்க பாரியா, இங்க வா. ஏய் இங்க வாயா. குளிச்சதா போதும், ஃபுல்லா ஈரமாய் போச்சு. அந்த டவுசர் மட்டும் எதுக்கியா வச்சுக்கிற? அவத்திரியா உள்ள வர ஒண்ணும் போடல, கம்முன்னு இருங்கடி. என் மானமே போகுது. ஐயோ மானந்தாயா எனக்கு போகுது. அதெல்லாம் ஏன் இப்படி பண்ணி தொலைற? கழட்டி தொலையா. யோ அவுக்கறியா இல்லையா? யோ அவுக்கறியா? உள்ள ஒண்ணுமே போடல. யோ அதுதாயா பிரச்சனை. அவுரியா? ஏய் இந்தாடி எங்கடி இந்த பக்கம் ஏன் புருஷனை பிடிச்சு இழுக்கிற? ஏய் ஏன் புருஷன்டி? நான் இழுப்பண்டி. நான் இழுப்பண்டி. ஏய் நான் இழுப்பண்டி. நான் இழுப்பண்டி.
நான் ஜெயிக்கிறேன். கோகி, அபி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அண்ணன் பேசுனதுல எந்த பொண்ணாலையும் தாங்கிக்கவே முடியாது. அவ்வளோ இதா பேசிட்டாங்க தெரியுமா? அண்ணி பாவம் மனசு நொந்து போய் இருக்காங்க. எனக்கு அப்படியே அண்ணனை பார்த்தா கோவமா வருது. கோகி, உங்க அண்ணன் நல்லது தான் செஞ்சிருக்காரு. என்னது நல்லது செஞ்சிருக்காரா? என்னங்க சொல்றீங்க? கோகி, என் அம்மாவும் அபிராமியும் உன்னையும் உன் அண்ணனையும் அளவுக்கு அதிகமாக அடித்து அவமானப்படுத்தினாங்க. ஆணவம், அகம்பாவம், அகந்த இதெல்லாம் சொத்தாக இருந்த என் தங்கச்சி காலத்தில் தாலி கட்டி அன்பு, பண்பு, நேசம் இதெல்லாம் புரிய வச்சு அபிராமியை அமைதியான பொண்ணை மாற்றின உங்கள் அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சுருக்கமாக சொன்ன அழுக்க இருந்த துணியை வெள்ளையாக்குனது உங்கள் அண்ணன் தான். ஏங்க என்ன இருந்தாலும் அண்ணிய மலடின்னு சொன்னது ரொம்ப தப்பு. நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடுமா? கோகி, உங்க அண்ணன் அந்த கவரை கொடுக்கும் போதே நான் படிச்சு பார்த்ததும் அது பொய் சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் மௌனமா இருந்தேன். ஏன் தெரியுமா? நல்லது நடக்கணும்னா எத்தனை பொய் சொன்னாலும் தப்பு இல்லை. ஏங்க உங்க அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம அழுதுட்டு இருக்காங்க. அலட்டும், நல்லா அலட்டும். அப்பதான் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். கோகி, எங்க அம்மா நல்லவங்க தான். எல்லாம் அந்த ராஜராஜம் பண்ற வேலை. கோகி, உங்க அண்ணன் அபிராமி தண்டிச்சது போதும், இனியும் தண்டிக்க வேணாம். அவ தாங்க மாட்டான். தயவு செஞ்சு உங்க அண்ணன் கிட்ட சொல்லு கோகி. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அவங்க வாழ்க்கையில சந்தோஷ பூக்கள் பூத்து மனம் வீசும். சரி, நம்ம கல்யாணம் எப்போ? என்ன கோகி அவசரம்? ஒரு குழந்தைய பெத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சீ, நீங்க ரொம்ப மோசங்க. கோகி, இதுல ஒரு விரல தொட. எதுக்கு? தொடு சொல்றேன். கோகி, நாம கல்யாணம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா இல்லை ஃபர்ஸ்ட் நைட் வச்சுட்டு கல்யாணம் வச்சுக்கலாமான்னு நினச்சேன். நீ இந்த விரல தொட்டுட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு தான் கல்யாணத்தையே வச்சுக்கணும். யோ உன்னை அப்படியே ஹனி, நீங்க நிலாவையே தேடிட்டு இருக்காதீங்க. நிச்சயமா நிலா வரும். சரி, நீங்க சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. சாப்பிடுங்க அண்ணி. ஓகே, நான் சாப்பாடு சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ண போறேன்? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் ஏன் வாழ்றேன்னு நான் எனக்குள்ளே கேட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்க அண்ணனை எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட சொல்லு. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அண்ணா, உன் மனசு என்ன இரும்பா? இரும்பா இருந்தா கூட உருகிடுண்ணா. உங்க மனசு கல்லு, அதனாலதான் கரையவே மாட்டேங்குது. அண்ணா, அண்ணி பாவண்ணா, அவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. போய் சாப்பிட சொல்லுங்கண்ணா. போண்ணா. தம்பி, பெண் பாவம் பொல்லாதடா. அந்த பொண்ணுக்கு நீ புருஷனாத்தான் இல்லை, ஒரு மனிதனாயும் உள்ள மனுஷனாவது நடந்துக்கடா. போய் அந்த பொண்ணை எப்படியா சாப்பிட வைடா. தண்ணீரிலே நீ நழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார்? தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார்? தண்ணீரிலே நீ நழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார்? தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார்? முள் மீது விழுந்தபடி முகாரி பாடும் கிளி,
துடைப்பாரில்லை, கை கொடுப்பாரில்லை, கண் துடைப்பாரில்லை, கை கொடுப்பாரில்லை, உன்னை புரிந்தோரில்லை, உள்ளம் அறிந்தோரில்லை. தண்ணீரிலே நீ அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார்? தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார்? மனமே 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 மனமே. அபிராமி, 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 எழுந்துரு. நீ 2 நாளாக சாப்பிடலையா? அப்பாவும் கோகியும் சொன்னாங்க. சாப்பிடு அபிராமி. இது என்னங்க? சொல்லுங்க, இது என்ன? தாலி. ஏங்க, ஏன் இதை என் கழுத்துல கட்டி என்ன சித்திரவதைப்படுத்துறீங்க? உங்க அப்பாவும் தங்கச்சி சொல்லினா நான் 2 நாள் சாப்பிடலங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியுது. நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்பவும் நீங்களா என்ன சாப்பிட சொல்லல, அவங்க சொல்லிதான் என்ன சாப்பிடுன்னு சொல்றீங்க. ஏங்க, ஏன் இப்படி என்ன காயப்படுத்துறீங்க? நான் விஷம் குடிச்சேன்ல, என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? செத்து தொலைட்டோன்னு விட்டுக்க வேண்டியது தானேங்க. எனக்கு நான் உங்களை அடிச்சேன், அவமானப்படுத்தினேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த நிமிஷம் நீங்க இந்த தாலியை கழுத்துல கட்டிங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என் புருஷனாவும் இந்த தாலி என் தெய்வமாவும் நான் மதிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அந்த தாலிக்கான மரியாதையை கொடுக்கவே இல்லையேங்க. எங்க அம்மாவுக்கு உங்களுக்கு நடக்கிற போட்டி பொறாமையில என்ன பலிக்கடை ஆக்கிட்டீங்களேங்க. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. முத வயசுக்கு வர்றது, அப்புறம் கல்யாணம் பண்ணி புருஷனோட சேர்ந்து வாழ்றது, 3வது ஒரு பொண்ணு தாய்மை அடையிறது. ஆனா நீங்க அந்த தாய்மையை இப்படி கொச்சப்படுத்திட்டீங்களேங்க. நீங்க கொச்சப்படுத்துறது என்னுடைய மலட்டு தன்மை இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற தாம்பத்திய உறவு. வேண்டாங்க, இதுக்கு மேலையும் நான் உங்க கூட வாழல. நீங்க தனியா சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. இல்ல கொண்டு போட்டுருங்க, கொண்டு போட்டுருங்க. நீங்க இத்தனை நாளா என்ன புரிஞ்சுக்கல, ஆனா புரிஞ்சுக்க நீங்க முயற்சியாவது பண்ணிருக்கலாம். நீங்க நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த தாலி எனக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு? ஒரு நாடகத்துல கட்டுறதாவோ இல்ல ஒரு சினிமால கட்டுற தாலியாவோ தான் எனக்கு தெரியுதுங்க. நீங்க ஏன் புருஷன் என்னால உணர முடியுது, நான் உங்க பொண்டாட்டின்னு உங்களால உணர முடியுதாங்க. வாழ்க்கைங்கிறது என்னங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், காலம் முழுக்க கை கோத்து ஒற்றுமையா வாழணுங்க தானங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் என்னை எதிரி பார்க்குற மாதிரியே பார்த்தா நான் எப்படிங்க வாழ முடியும்? போதுங்க, நீங்க கொடுத்த தண்டனை எனக்கு போதும். எனக்கு வாழ்ற வாழ்க்கையே பிடிக்கலைங்க. உங்க கையால எனக்கு கொண்டு போட்டுருங்க, நான் நிம்மதியா செத்து போயிடுறேன். எனக்கு கொண்டுருங்க. அபிராமி, இத்தனை நாளா என்னையே நான் தொலைச்சிட்டேன். இருட்டில் என்னெல்லாம் தேடிட்டு இருந்தேன். தாலி புனிதமானது, தாம்பத்திய புனிதமானதுன்னு தாரம் தாய்க்கு தான் சமங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருந்திட்டேன் அபிராமி, உன் மேலே சத்தியமா நான் திருந்திட்டேன் அபிராமி. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு அபிராமி, என்னை மன்னிச்சு. உன் கால என்ன புரிஞ்சுக்கோங்க, இல்ல என்ன புரிஞ்சுக்க முயற்சியாவது பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. இன்பமே
கொடி ஆரம்பத்திலேயே யோசித்து இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. விக்கல் எடுத்தா தண்ணி குடிச்சு நிறுத்தலாம், ஆனா வாழ்க்கையில சிக்கல்னு வந்துட்டா அது சரி பண்றது கஷ்டம். சாமுண்டி, உன்னால பாதிப்பட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான். அம்மா, பால் கெட்டு போச்சுன்னா வேற பால் வாங்கிக்கலாம், ஆனா மரம் பட்டு போனா அபிராமி வாழ்க்கை பட்டு போகாம பசுமையா இருக்கணும்னா நீ தலை வணங்கித்தான் ஆகணும். பொண்ணுங்க நிலா மாதிரி அழகா அமைதியா இருக்கணும், இருட்டு போகிற வெளிச்சமா இருக்கணும். என்னைக்காவது நீ பொறுமையா இருந்திருக்கியா? பொறுமையா இருந்தீனா அபிராமி வாழ வேண்டிய வயசுல இப்படி விஷத்தை குடிச்சுக்க மாட்டான்.
அம்மாங்கிறவன் பொண்ணுக்கு வாலிக்குன்னா என்னான்னு, தாலினா என்னான்னு, புருஷனா யாரு, அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி தர ஆசானா இருக்கணும். நீ ஆசான இல்ல, நீ யமனா இருந்து என் மக வாழ்க்கையே சீரடி பாவி. விரோதத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீதாம்மா. தாகத்தில் தவிக்கிறவனுக்கு தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்க்கணும். விஷத்தை குடிக்க சொன்னா அது தப்புமா. அம்மா, அசோக திருடன்னு சொல்லி அவனை அவமானப்படுத்தின, அவன் பதிலுக்கு அபிராமிய மலடின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட்டான். அம்மா, பொறுப்பா இனிமேலாவது பொறுப்பாயிருமா. சாமுண்டி, பணம் இருக்க வரைக்கும் தான் உன் பின்னாடி 4 பேர் வருவானுங்க. பணம் இல்லைன்னா உன்னை நாயை விட கேவலம் நினைப்பானுங்க. ஆனா சொந்த பந்துங்கிற சொத்து என்னைக்குமே அல்ல குறையாத சொத்து. சாமுண்டி, நம்ம மருமகனோட வாழ்க்கையோட வசந்தத்தை வீச செய். எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணினது எல்லாமே தப்புதான். உங்க காலை பிடிச்சி சாமுண்டி, இந்த மன்னிப்ப எங்கிட்ட கேட்காத, நம்ம மருமகிட்ட கேளு, அவன் மன்னிச்சிருவாரு. நான் பண்ணின முட்டாள்தனத்தினால என் பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குங்க. என் பொண்ணோட வாழ்க்கையில இருந்துக்கு நானே காரணமாயிட்டேன்னு. இனிமே நான் வாழக்கூடாதுங்க, நான் வாழக்கூடாது. உங்க கையால என்னை கொண்டு போட்டுடுங்க, என்னை கொண்டு போட்டுடுங்க. அம்மா, அழுதது போதும். இத்தனைக்கு காரணம் உன் அண்ணன் மகன் ராஜராஜன் தான். அவன் நல்லவில்லம்மா, அவன் அயோக்கிய, கூட இருந்தே குழி பறிக்கிற சகுனிமா. அவன் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டுக்கிறான். நம்ம மில்லுல எத்தனையோ தடவை எவ்வளவோ பணத்தை சுருட்டி நம்மளெல்லாம் ஏமாத்திருக்கிறான். நம்ம குடும்பத்தை நாசமாக்கின அந்த நரகாசுரனை நரபலி கொடுத்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். போம்மா, போய் மன்னிப்பு கேளுங்க. வினோத், என் கனவு நிஜமாயிருச்சு. கூடிய சீக்கிரம் அந்த அபிராமி கழுத்துல 3 முடிச்சு போட போறேன். 3 கோடிக்கு சொந்தக்காரனாக போறேன். இனிமே இந்த ராஜராஜன் சக்கரவர்த்தியாக போறான்டா, சக்கரவர்த்தி. டேய் ராஜா, என்னடா சொல்ற? அந்த அசோக் அபிராமிய மலடின்னு சொல்லி விவாகரத்து செய்ய போறான். அவன் கட்டின காலு குப்பத்தட்டிக்கு போக போகுது. ராஜா, உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா, அதான் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அடிக்குதுடா. வினோத், நான் அவ்வளவு சீக்கிரம் ஒரு காரியத்தில் இறங்க மாட்டேன். இறங்கிட்டனா வெற்றி கனியை பறிக்காம விட மாட்டேன். இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். ஹலோ, வினோத் பேசுறேன். அப்படியா? சரி, ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். வினோத், யார் பேசுனா? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? நம்ம மில்லுல இருந்து நம்ம ஆளுங்க தான்டா பேசுனாங்க. என்ன விஷயம்? அந்த அசோக்கும் அபிராமியும் ஒன்னாயிட்டாங்களாமாடா. என்ன ஒன்னாயிட்டாங்களா? எப்படி வினோத்? எப்படி நம்ம திட்டம் மண்ணாச்சு? அது மட்டுமல்ல, நீ மோசக்காரன், பசும்போல் போத்தின புலினே
உன் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுடா. என்னடா சொல்ற? நம்ம மில்லில் செஞ்ச தில்லு முள்ளு சுருட்ட பணமெல்லாம், சட்டத்துக்கு விரோதமான தொழில் செஞ்சதெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கடா. ராஜா, பேசாம போயிட்டு நம்மளே போலீஸ்ல சரணடைஞ்சிடலாம். முட்டா, மரணமே வந்தாலும் சரணடைய கூடாது. சமாதான புறா பறக்குதா? அந்த புறாவை சுட்டு சமாதி ஆக்கிடுவேன். நான் மீன் இல்லடா, தூண்டில்ல மாட்டேன், திமிங்கலம். அந்த சண்டாளி சாமுண்டி குடும்பத்தை கூண்டோட கப்பலை தான் விட மாட்டேன். நான் கிளியடா, புலி. அந்த புள்ளிமான்களை என் பசிக்கு விருந்தாக போறேன். ஏய் சாமுண்டி, எங்கிட்டயே ஆடிபுடி ஆட்டாடுறியா? வினோத், நேரத்தை வீணாக்காத, நான் சொல்றபடி செய். ஓ வினோத், ஓ சீக்கிரம் போ. ஏய் சாமுண்டி, எங்கிட்டயே மோதுறியா நீ? உன் குடும்பத்தையே கூண்டோட கைலாசம் அனுப்புறேன். கோயிலா கோயிலா அப்பா, அபிராமி எங்கம்மா? அன்னி கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. சரிப்பா, ஒன்னே இன்டர்வியூக்கு பத்திரமா போயிட்டு வர சொல்லு. இன்டர்வியூக்கு போக முன்னாடி கோயில் போய் சாமி கும்பிட்டு போக சொல்லுமா, நான் வரப்போறேன். சரிப்பா. கோகி, அபி எங்க காணோம்? அன்னி கோயிலுக்கு போயிருக்காங்கண்ணா. இன்னையோட விரதம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை காலைல நேரமாகவே போயிட்டாங்க. விரதமா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது இல்லைண்ணா, அதான் 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அண்ணா, அண்ணி ரொம்ப கிரேட்ண்ணா. உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் என்னதான் கொடுமை செஞ்சாலும் அதெல்லாம் தாங்கிட்டு வளைஞ்சு கொடுத்து போகிறாங்க. இனிமே அண்ணி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட பார்க்கக்கூடாது. அவங்க முகத்தில் எப்பயுமே சந்தோஷத்தை தான் பார்க்கணும். ப்ராமிஸ் பண்ணுங்க. பிராஸ்மா. தேங்க்ஸ்ண்ணா. என்னங்க, கோயிலில் கும்பல் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அபி, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. அபி, சாமிகிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, சீக்கிரமாக கோக்கிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்புறம் நமக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும். சரி. அப்புறம் நமக்கு நமக்கு சொல்லு அபி. அது வந்து உங்களை மாதிரி அழகா ஒரு பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். பையனா? என்ன மாதிரி வேண்டாம், உன்ன மாதிரி அழகா ஒரு அருமையான பொண்ணு வேணும். சரிம்மா, நேராச்சு, கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. என்னங்க, ஏய் கோக்கி, அந்த துணியில துவைக்க சொன்ன துவைச்சிட்டியா? இல்லை நீ, நீங்கள் வந்து துவைப்பீங்கன்னு தான். சரி, காஃபி கொண்டு வரட்டுமா? சரி. அண்ணி, வீட்டில் காஃபி தூள் இல்லை, அப்புறமா நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் வச்சு தரேன். ஏங்க, இது அசோக் வீடு தானே? ஆமா. அசோக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அப்படி என்னடி பண்ணி தொலைற வந்த தோலாடி சக்காலத்தி.
வரட்டும் அவளை இன்னைக்கு உண்டு. இவ என்ன கிழிச்சறா நானு பாத்துறேன். ஏய் இந்தாடி. ஆமா இன்னைக்கு வியாழக்கிழமை என்னோட நேரம், அதனால அந்த மனுஷனை என்கிட்ட அனுப்பு. எது இருந்தாலும் நான் பார்த்து அனுப்பிச்சு விடுறேன். ஏண்டி உனக்கு மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? அந்த ஆளுக்கே ஒரு வாரமா சளி பிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு. ஒரு கோழி அடிச்சு ரசம் வச்சு கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குதாடி உனக்கு? உனக்கு வலி எடுத்தா போதும், புருஷன் மட்டும் வேணும். இங்க பாருடி, சளி இருந்தா என்ன, சளி இல்லாம போனா என்ன? அப்படியே இருந்திருந்தாலும் நீ கம்முன்னு இருந்திருப்பியா? அந்த ஆளு தான் எல்லாத்தையும் அமுத்தி பிடிச்சிட்டு கம்முன்னு தான் அங்க ரூம்ல இருந்திருப்பாரா? அப்ப அதெல்லாம் நான் நம்பணும், நீ பேசுறதெல்லாம் அப்படித்தானே? இதெல்லாம் நம்புறத தயாரில்ல. யோ என் கூட வரியா இல்லை நான் தூக்கிட்டு போய் உள்ள போய் ரேப் பண்ணிடுறேன். என்னங்கிற? அடச்சி, ஏண்டி இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? என் உயிரை வாங்காதீங்கடி. பாத்தியாடி பழிகாரி, அந்த ஆளு இவ்வளவு உடம்பு முடியாம இருக்குது, இரும்பி தொலைய அப்பதானே சொல்ல முடியும். இந்த ஆளை போய் நீ இழுக்கிறியே, பாவம்ல? பாவமா? அந்த ஆளுக்கு அந்த நினைப்பு வருமாடி உன் மேல? ஏன் வராது? ஏயா இரும்பலுக்கும் சளிக்கு இதெல்லாம் என்ன சம்பந்தம்? அதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. பெருமூச்சு விட்டாலே ஆம்பளைங்க பத்தி எனக்கு தெரியாதா? யோ இப்ப நீ உள்ள வர போறியா இல்ல நான் தூக்கிட்டு போட்டா? பாவண்டி, ரொம்ப உடம்பு முடியலடி. ஏண்டி ஏய் என்னடி இந்த ஆட்டம் ஆடுற? சரி எங்க ஆடிதான் கம்மி, நானும் பாக்குறேன் நீ ஆடுறத. ஏய் என்னடி நீ ரொம்ப ஆடுற? ஆடுடி நீ பாக்க. கண்டாவியலா ஏடா கந்தா போய் டேய் கந்தா, இந்தடா போய் காவி சீட் கட்டிட்டு வாடா. இது எதுக்கு? அடே இது விட்டுறது உன்னால குப்பையும் கொட்ட முடியாது. காவி கட்டிக்க, இந்த மாலையும் போட்டுக்க, அப்படியே பழனி போய் மடிவாசல உக்காந்துக்க. அரோகரா அரோகரா அரோகரா. ஆனா நீங்க பண்ணினதே இப்பதான்டா உருப்படியான வேலை பண்ணிருக்கீங்க. டாடி இங்க பாரு, நம்ம 2 பேர்த்தனால தான் அந்த ஆள் சாமியார் ஆக போறாரு. அதனால நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடலாம். என்னங்கிற? சரிக்கா, சமாதானமா போயிடலாம். சரி தங்கச்சி, வரட்டு தங்கச்சி, பேசிக்கடா. புத்தி வந்திருக்குது, நேரம் முடிஞ்சது. அந்தனுக்கு அரோகரா. யோ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடாதியா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோயா, நாங்க நல்லபடியா. ஐயோ என்னால உங்க கூட வாழ முடியாது, என்ன விட்டுருங்க. உனக்கு 2 கிடைச்சதுக்கு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு யோ பாருங்க, காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறானுங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கயா. சரியா உடியா, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். அதனால ஏய் அந்த பக்கம் நில்லடி, எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்லிடி. காலை வில்லடி, ஏ கீழே வில்லடி. ஏ எந்திரிங்க 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 எந்திரிங்க. இங்க பாரு, உனக்கு இனிமே திங்கள் புதன் வெள்ளி இனிமே உன்னோட முறை. இங்க பாரு, உனக்கு செவ்வாய் வியாழன் சனி உன்னோட முறை, சரியா? ஞாயிற்றுக்கிழமை அது வந்து கவர்மெண்ட் லீவு, எனக்கு ஃப்ரீ. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டா அவனை காணோம். ஏண்டா யானையை பிடிச்சிட்டு வர சொன்னா பூனையை பிடிச்சிட்டு வந்திருக்க? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கணும். நம்ம பசங்க போயிருக்காங்கடா, எப்படியும் அவனை இழுத்துட்டு வந்துருவானுங்க. உன்னை என் மகன் மாதிரி பார்த்து தானே வளர்த்துனேன், இப்படி பால் கொடுத்தவனுக்கு நஞ்ச கக்குறியடா பாய். நயவஞ்சகனா? யாரு? நானா? பொண்ண தரன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி மோசம் செஞ்சியே நயவஞ்சகி நீயா இல்ல நானா? உனக்காக நாயா உழைச்ச என்னையே கூண்டுல எடுக்க நினைச்சியே நயவஞ்சகி நீயா இல்ல நானா? வினோத், பத்திரத்தை எடுத்துட்டு வா.
பாத்தியா நம்ம இப்ப பாதாளத்துல தள்ள போறோம். அத்தை, என் பேருக்கு எழுதி வை உன் சொத்த, இல்லைனா நீ செத்த. கையெழுத்து போடு. என் உயிரா போனாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டியா? நீ ஒருத்தனுக்கே போடுறதா என் கை கட்ட ஒத்துட்டு போடுறான். உனக்கு என்ன எம்ஜிஆர் நினைப்பா? சத்தம் போட்ட சமாதி ஆக்கிடுவேன். வாடி என் ஜான்சி ராணி. இன்னைக்கு நைட்டு என் கூட படுத்தா சலிக்காம சிக்ஸர் அடிப்பேன். படுக்கிறியா? யார் ஆம்பளைன்னு பார்க்கலாம். வாய திறந்த கிழிச்சு தத்துருவேன். அத்தை, நான் புயலா மாறுறதுக்குள்ள இது பத்திரத்துல கையெழுத்து போடு. இல்ல சாமுடி கையெழுத்து மட்டும் போட்டாத. நீ என்ன சித்திரவதை பண்ணாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டியா? இரு, போட வைக்கிறேன். ஏய் வினோத், அவள் இழுத்துட்டு வாடா. உன்னை ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனா உங்க அம்மா ஒத்து வர மாட்டேங்கிறாளே. அத்தை, இந்த பத்திரத்தால் கையெழுத்து போட்டா உன் மகா பத்திரமா இருப்பா. இல்ல இங்க பாரு, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு. சொன்னா கேளு. என்ன சித்திரவதை பண்ணாலும் பரவாயில்ல, என் பொண்ணை விட்டுடு. உன்னை என்னத்த பண்ண முடியும்? கையெழுத்து போட்டுருமா? ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. வினோத், இவங்க உயிரோடு இருந்தா நமக்கு ஆபத்து. சீக்கிரமா டைம் பாம் செட் பண்ணு. வெடிச்சு செதறட்டும். அத்தை, எங்களையா போலீஸ் காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச? உன் குடும்பத்தையே மொத்தமா சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன். அபி, இன்னும் நீ கொஞ்ச நேரத்துல சாக போற. எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு ஏய் ராஜா, வாடா வா. உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னை சும்மா விடக்கூடாது.
சொத்து கேக்குதா? அப்படியே ஏய் மண்ணாசியால துரியோதன அழிஞ்சா, பொன்னாசியால ராவண அழிஞ்சா, இந்த ரெண்டாசியால நீ அழிஞ்சிடா. டேய் நடங்கடா ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேத்தியை எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துக்குவோம். ஆமாங்க மாப்பிள்ள, ஒரு 10-15 பேர குழந்தைகளை பெற்று எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு விளையாடுறதுக்கு பெற்று கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கோகி நாம பெத்து கொடுத்துடலாமா? ஐயோ என்னால முடியாதுங்க. என்ன அபி, அப்ப நவருங்க, அவ்வளவுதான். நம்ம ட்ரை பண்ணலாமா? உங்க தங்கச்சி இந்த விஷயத்துக்கு லைக் பண்ண மாட்டா. ஆனா நான் ஹெவி ஸ்ட்ராங்குங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. ரைட்டு 17 வைக்கிறோம். ரைட். 17 வேண்டாம், ராசியில் 18 பெற்றுருவோம். என்னங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்ப நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. நன்றி. நன்றி.